ரசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் முதல்ல தண்ணி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கோங்க. புளி ஊற வச்சுட்டு அதில் உப்பும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நான் இன்ஸ்டண்ட்டாக தான் பவுடர் அரைச்சி எப்போவுமே ரசம் செய்வேன். அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் தனியா போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். போட்டுட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுலேயே ஒரு தக்காளி போட்டு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றி வச்சுக்கோங்க. ரசம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை தான் இருக்குது, அது மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா கடுகு பொரிஞ்சோடனே வெந்தயம் போட்டு பொரிஞ்சோடனே இந்த கரைச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லேசாக கொதி வரும்போது நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க பொடியை போட்டுருங்க. நான் எப்போவுமே இப்படி தான் அப்பயே அரைச்சி தான் ரசம் வைப்பேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ லேசாக கொதிச்ச உடனே ரசம் இறக்கிடலாம்.